என்னோட பிக்கெஸ்ட் ரோல் ஆஃப் மை கெரியர் இஸ் பீயிங் அ மதர் அண்ட் அது ஆஃப் மை லைஃப். கெரியர் மட்டும் இல்லை, லைஃபே வந்து அதுதான். ஸோ ஐ எம் மோர் தென் ஹாப்பி வென் ஐ ஹியர் சச் திங்ஸ். அண்ட் அம்மான்னு கூப்பிடுறாங்க அண்ட் தட் ஃபீல்ஸ் ஸோ குட். ஐ கான்ட் டெல் யூ. அக்கான்னு இல்லை, ஆண்டின்னு இல்லை, அம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் கிரேவிங். ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. துப்பாக்கியில் தான் கிடச்சது. ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ். ஏப்பா அதுக்கு முன்னால் வம்சம்ல இவ்வளோ பெரிய ரோல் பண்ணியிருக்கேன், ஃபுல் படமே வந்து அந்த கேரக்டர் தான் அப்படி இப்படின்னு. அண்ட் அப்போதான் வந்து விஜய் அவார்டு கூட வாங்கியிருந்தேன் ஃபார் முப்பழுதுமன் கற்பனைகள். துப்பாக்கி வந்து பார்க்காத ஆளே கிடையாது. அப்போதான் விஜய் சாரோட அந்த ஸ்டார்டம் பத்தி எனக்கு புரிஞ்சது. என்ன ஒரு 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 ரீச் அவருக்கு. ஐ மீன் வேர்ல்ட்ல எங்க போனாலும் வெறித்தனமா இருக்கு இல்லையா, அது எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. சினிமாவோட ரீச் அண்ட் ஒரு ஸ்டாரோட ரீச் சரியா அது வரைக்கும் புரிஞ்சிருக்கலனா. I didn't realize that. So I think Tupaki is the one that gave me that recognition. சும்மா வந்து God doesn't give you that stardom. You have earned it. அதுல உள்ளேந்து ஒரு தேஜஸ் இருக்கும். ஒரு ஏதோ ஒன்று இருக்கிறதுனால தான் நீங்க அந்த மாதிரி அந்த எக்ஸ் ஃபேக்டர்னு சொல்லுவாங்கல்ல,